நான் வரேன். என்ன சிரிப்புது? என்னது? குளித்து எனக்கு ஆய் வச்சு அள்ளியாச்சாப்பா? அள்ளிட்டு வந்தாச்சு. டேய் பரவாயில்லடா, எங்க மாமாவே வேலை வாங்கிட்டேன். அடிக்கிற வெயில ஒரு நாள்லயே நல்ல முருகல் தோசை மாதிரி ஒரு நாள் அரை நாள்லயே காஞ்சு போயிடும். நம்மளே கொஞ்ச நேரம் படுத்தோம்னா செத்து போவோம். நீ என்ன பண்றான்டா, இப்ப தானே தெரியுது காய வைக்கிற நெத்திலியே இடம் ரொம்ப குறையுதுன்னு. 2 நெத்திலியை பெரட்டுறான், 2 நெத்திலியே திங்கா, 2 நெத்திலியை பெரட்டுறான், 2 நெத்திலியை திங்கான்னு பச்சை தின்றியாங்கடா. எனக்கே எச்சி உறுதியே. ஆனா இப்ப காஞ்சி எடுத்துட்டு வர்றதை விட நம்ம சமைச்சு நீங்க போறேனா சமைச்சு திங்க போறீங்க. வேற வழி இல்ல, எச்சி உறுதி. லோக்கல்ல நிறைய பேர் கேட்டாங்க, எப்பா நெத்திலி சூப்பரா இருக்கப்பா கொண்டாங்கப்பான்னு. இது வந்து பிரீமியமா எங்க கஸ்டமருக்கு மட்டும்தான். ஏன்னா இது ரெகுலரா எப்பவுமே ரெடி பண்ண முடியாது. ரெடி பண்றது அவங்களுக்காண்டி மட்டும்தான் ஸ்பெஷலா சொல்லியாச்சு. அதனால அவங்களுக்கு இந்த நெத்திலி கருவாடு. இன்னொன்னு, இந்த நெத்திலி கருவாட சமைக்க தெரியாத சமைச்சாலும் டேஸ்ட் ஆயிரும். சரியான டேஸ்ட் ஆகும். ஏன் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, இது எப்படி இருக்கு, எப்படி சமைக்க போறோம் அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். எப்படி இருக்கு பாருங்க. பார்த்துட்டு நாங்க சாப்பிட்றது உங்களுக்கு எச்சி உரிச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா நம்பரும் தர்றேன். இப்ப நம்ம இந்த நெத்திலி நிறைய எல்லாம் எடுக்க தேவையில்லை, போதும். இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன்? மிஞ்சினா ஒரு 100 கிராம் 150 கிராம் தான் இருக்கும் இந்த கருவாடோட அளவு. இந்த கருவாடோட அளவு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன்? 100 கிராம் 150 கிராம் இருக்கும். இதே மீனா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு இருக்கும். 1 கிலோ 800 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு பக்காவா கொடுக்குறோம். இந்த கருவாடு விலை அதிகம் அப்படின்றத நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு விலை பத்த சொல்றேன். ஒரு 10 கிலோ நெத்திலி மீன் எடுத்தா தான் நம்மளுக்கு 2 கிலோ கருவாடு கிடைக்கும். பெரிய நெத்திலி இன்னைக்கு 10. 1 கிலோ என்ன ரேட்டுன்னு நீங்க மக்கள் வாங்கி சாப்பிடும்போது தெரியும். குறைஞ்சது கடத்தருவிலாம் 300-400 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றீங்க. கடைக்காரிலே 300 ரூபாய்க்கு போகுது. அப்போ 10 கிலோ காய வச்சா 2 கிலோ எடுத்த 10 கிலோ 3000 ரூபா கடையில் கொடுத்துடணும். காசு மீன் எடுத்தவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஆனா நம்மளுக்கு 2 கிலோ காயுதுன்னா அப்ப என்ன ரேட்டு ஆகும்? இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 1 கிலோ மீன் வாங்கினீங்கன்னா நீங்க ஒரு வேளையில சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. ஆனா இது வந்துக்கிட்டு ஒரு 1 கிலோ வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட மாச கணக்கில் வச்சு சாப்பிடலாம். இவ்வளோ எடுக்கமா சமைக்கிறோமா, இவ்வளோ சமைக்கிறோம், மாச கணக்கில் வச்சு சாப்பிடலாம். அதுதான் இதோட கான்செப்ட். இதுல தான் நம்மளுக்கு ஆதாயமும் அதிகம். வாங்குற உங்களுக்கு மீன் சாப்பிட்றத விட இந்த நெத்திலி கருவாடை சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். குழம்பு வச்சாவோ, வறுத்தாவோ, பொரிச்சாவோ எல்லாத்துக்குமே டேஸ்டா இருக்கு. இதுல உள்ள ஒரு நன்மையை சொல்றேன். நீங்க டாக்டர்டே கேளுங்க, நெத்திலி மீனோ நெத்திலி கருவாடை சாப்பிடும்போது தான் இதுக்கு 10 கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் இல்லைன்னா இந்த நெத்திலி 100% ஹெல்ப் பண்ணும். குழந்தைக்கும் தைரியமா கொடுக்கலாம். குழந்தைக்குன்னா சின்ன குழந்தைக்கு இல்லை, 5 வயசு அந்த ரேஞ்சில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். நம்ம எப்படி சமைக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, இது ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். உரிச்சாச்சு. அவ்வளோதான். உரிச்சாச்சு, அவ்வளோதான். உரிச்சாச்சு. இப்படி சரசரன்னு ஈஸியாக தான் உரிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா அந்த நெத்திலியில் வந்து சதப்பத்து அதிகமாக இருக்கும். அதனால இது அதிகமாக இருக்கும். என்ன, நம்ம மக்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறோம், குவாலிட்டியாக தரமாக செஞ்சு கொடுக்குறோம். நம்ம வீடியோ வந்து மில்லியன் கணக்கில் போய் நிறைய பேருக்கு தெரிய போகிறதில்ல. தெரிகிற ஆளுக்கு நன்மையாக இருக்கும் கண்டிப்பான முறையில். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம இதை பிஸ்னஸை தாண்டி நம்மளோட ஃபாலோவர்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி சமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்க, நெத்திலி இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பூடு, இந்த வத்தலி, எண்ணெய், கடுகு, அவ்வளோதான். இவன் சூப்பரா நம்ம கோவா நெத்திலி, பால் நெத்திலியை கிளீன் பண்ணியாச்சு. வத்தல், வெள்ளைப்பூடு போட்டு இப்போ எப்படி ரெடி பண்ணி எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்றோம் பாருங்க. இவ்வளோதான் கான்செப்ட். என்ன ஒரு 100 கிராம் இருக்கு, அவ்வளோதானே. உரலில் வச்சு நங்கு நக்கடி இருக்க வேண்டும். நையவில்லை என்றால் மாங்கு என்று இருக்க வேண்டும்.
நங்கினது அப்பவும் நெய் வெளியிடுறோம். வாங்க என்று குத்த வேண்டும். உலர்ந்து எடுத்து ஓரமாக ஒதுக்கி விட வேண்டும். மீசை கேட்கிற வத்தலை இரண்டாக பித்து போட வேண்டும். முடிஞ்சவரை குண்டு வத்தல் கிடைத்தால் எடுங்கள், இன்னும் டேஸ்ட் கூட இருக்க வேண்டும். கொஞ்சம் ஓவரா தான் பார்த்தாலே நாகூர் இப்போ கடுகுதான் கடுகுங்களா? ஃபர்ஸ்ட் கடுகு தானே போடணுங்க. ஒரு ஒருத்தர் விழுந்துட்டு கரண்டிங்க பயங்கரமா வறுத்துருந்தேன். நான் என்ன வச்சுடுறேன். கடுகு போடல எங்க சமையல குறை சொல்றது. இது சமைக்க தேவைப்பட மாட்டேன். போடலாமா? நம்மளுக்கே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி வரைக்கும் ஒரு டப்பால சும்மா எடுத்து வச்சோம்னா ஒரு வாரத்துக்கிட்ட கிடாம இருக்கும். அப்படியே சாப்பிடுவோம். வறுத்து வச்சுக்கிட்டு 2 நாள் தூங்கலாம். டெய்லி எடுத்து 2 நாள் போட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். கெட்டே போகாது. ஏன்னா இந்த தண்ணிக்கு நீ எதுவும் ஊட்ட மாட்டோமா? ஆனா ஈட்டா இருக்கு. எங்க அத்தாச்சிக்கு ரெடி ஆயிருக்கு சாப்பாடு. ஒரே ஒரு முட்டை விஜய் ஸ்டைல போட்டு பார்ப்போம். இல்ல கஞ்சி ரெகுலரா சாப்பிடுறதா, எத்தனையும் ரெகுலரா சாப்பிடுறதா? கஞ்சி சின்ன கொடுத்தல சீக்கிரம் மணி என்ன சொல்லலாம்? கரெக்டா சொல்லலாம் 12 மணி. சரி என் மாமா சமைச்சிருக்காங்க. வத்தல் ஒரு பீஸ், அதோட சேர்ந்த வறுத்த வத்தல் ஒரு பீஸ். இருங்க கஞ்சி எடுத்து வாயில வச்சுக்கிறேன். வத்தல் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னையா சிக்கன், மட்டன், பிரியாணி, பீஸா, பூசா இந்த ஒருத்தனுக்கு ஈடாகாது. சரி சும்மா வீடியோக்காக உட்காரணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி டேஸ்டியான பொருள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா மார்க்கெட்ல மதிப்பு மட்டும் கம்மி, டேஸ்டும் கம்மி. மனிதனுக்கு சாப்பிடவே கூடாதுன்ற கட்டம். ஆனா மார்க்கெட்ல மவுசு கூட. அதெல்லாம் தின்னா ரிச்சான ஃபேமிலி, இதெல்லாம் தின்னா லோ ஃபேமிலி. இது நிறையும் நல்லது. டேஸ்ட்ல ரைஸ் டேஸ்டா இருக்குல்ல, ஆனா இது அப்படி கிடையாது. ஆனா கருவாடுமே நல்லது தெரியுங்களா? நல்லது. டேஸ்ட்ல எவ்வளவு நேரம் போட்டு விடுவாங்க. கருவாடுமே ஒரு சில உங்களுக்கு நல்லது கருவாடு. எத்தனை பிறகு
நான் கூட நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். நான் கூட வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். கோவணத்துல யார் சமைச்சா டேஸ்டா இருக்கு, சமைக்க தெரியாத சமைச்சா டேஸ்டா இருக்கு. ஏன்னா இந்த கருவாடே டேஸ்ட் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு லைட்டா. அசிங்கப்படுத்தல, உண்மைதான். கருவாடு டேஸ்டா இருக்கு. இதுல என்ன பண்ணீங்க? என்ன ஊத்துறீங்க? அப்பதான் சில மீன்கள் இருக்கு, இந்த பாறை, கும்ளா, சாலை, இந்த மாதிரி மீன்கள்லாம் குழம்பு வைக்க தெரியாம வச்சா கூட அந்த டேஸ்ட் இருக்கும். குழம்பு டேஸ்ட் நல்லா மழமா இருக்கும். இதெல்லாம் கோவணத்துக்கு ஒரு கருவாடு கேஸ்ல கட்டி சுட்டு கண்டுபிடிச்சா கூட அது டேஸ்டா இருக்கு. என்னவா? எனக்கு நாக்கூர் டச்சு. நாக்கூர் தான். என்ன பேசி முடிக்க கட் பண்ணிடுவாங்க மாட்டீங்க. எல்லாம் இந்த நெத்திலி உப்புத்தன்மையான டேஸ்ட், இந்த சஞ்சி நல்ல வார்த்தை இல்லை. 10 out of 10, 100 out of 100. இந்த நெத்திலி வேணும்னா கண்டிப்பா நான் கீழே கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வரும். இந்த நெத்திலிக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம், ராமேஸ்வரம் நகர 1/2 கிலோ ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் பாய். கருவாட்டு கல்ல படுத்திக்க மாட்டாரு.